தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியம் புதுர்பாண்டியாபுரம் ஊராட்சி புதுர்பாண்டியாபுரம் கிராமத்தில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் 9.17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையா திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சசிகுமார், ஜவஹர், வட்டார வழங்கல் அலுவலர் ராஜேஸ்வரி, கூட்டுறவு சார் பதிவாளர் ரேச்சல், உதவி பொறியாளர் காயத்ரி, துணை வட்டாட்சியர் ராதா மகேஸ்வரி, வருவாய் ஆய்வாளர் வாசுகி, ஊராட்சி செயலாளர் வள்ளியம்மாள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார், புதுர்பாண்டியாபுரம் தொழிலதிபர் பொன் முருகன், கடற்கரையாண்டி, குத்தாலிங்கம், சக்திவேல், பொன்முருகன், வேலுச்சாமி, புகழ்ராஜ், காசிராஜன், சங்கர், கருப்பசாமி, கதிரேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்.
குற்றாலிங்கம் ஊர் தர்மகத்தா அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறார்கள். எம் சங்கர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறார்கள். எஸ் டி சக்திவேல் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறார்கள். எம் சங்கர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறார்கள். அடுத்தபடியாக வி முருகன் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறார்கள். புதூர் பாண்டியாபுரம் ஊர் செயலாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறார்கள். பிடிஓ அவர்களுக்கு இந்த பொன்னாடையை திரு செந்தில் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறார்கள். சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு MC சண்முகையா அவர்களை ஊரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். கூடவே வந்திருக்கின்ற வட்டார ஓரிரு வார்த்தை வாழ்த்தி பேசுவார்கள். கட்டுதல் 2 கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் ஒரு கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று புதூர் பாண்டியாபுரம் கிராம ஊராட்சி இன்று நடைபெற்றுள்ளது. நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தினந்தோறும் பல்வேறு கட்டடங்களுக்கு திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா தொடர்ந்து தங்களது ஒட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கைகள் அடிப்படையில் முன்னுரிமைப்படுத்தி அந்தந்த கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் எந்த நிதியிலிருந்து பெறலாம், அந்த பொதுமக்களுக்கு இந்த பணியினை விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கும் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பணிகள் தேர்வு செய்யப்பட்டு கிராமங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பிரிவுகள் நாங்களும் அதை எந்தெந்த இடத்தில் செய்யலாம் என்று முன்னுரிமை அடிப்படையில் செய்து கொண்டு வருகிறோம். மேலும் நமது ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிகாட்டுதன்படி அனைத்து பணிகளையும் சிறப்பாக செயல்படுத்திட நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவர்கள் வாழ்த்து பேசுவார்கள். அடுத்து மீண்டும் சமுதாய நலக்கூடம் கட்டிடம் திறப்பு விழா மற்றும் அங்கன்வாடி மைய கட்டிடம் திறந்து வைத்து மற்றும் கலையரங்கம் கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா, இந்த விழாவிற்கு எங்களுடன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் சசிகுமார் அவர்களே, சகோதர் சார் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் அவர்களே, எங்களுடன் எப்பொழுதும் சிறப்பாக வருகை தந்து இந்த ஊரை சேர்ந்த அண்ணன் தாசில்தார் அழகர் அண்ணன் அவர்களே மற்றும் டிடி ராதா மகேஸ்வரி அவர்களே, இன்ஜினியர் காயத்ரி அவர்களே, ICDS மேற்பார்வையாளர் அமுதா அவர்களே மற்றும் CSR ரேச்சல் தேவர் அவர்களே, DSO ராஜேஸ்வரி அவர்களே மற்றும் RI வாசிக் அவர்களே, கிளர்க்கு வள்ளியம்மாள் அவர்களே, விற்பனையாளர் மைக்கேல் ராஜ் அவர்களே மற்றும் இந்த கிராமத்தை சார்ந்த பெரியவர்கள் எங்களுடன் எப்பொழுதும் சிறப்பாக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் முருகன் அவர்கள், முன்னாள் CRPF அண்ணன் புகழ்ராஜ் அவர்கள், அண்ணன் கடற்கரை ஆண்டி அவர்கள், குற்றாலிங்கம் அவர்கள், அண்ணன் பொன்முருகன் அவர்கள், சக்திவேல் அண்ணன் அவர்கள், வேல்சாமி அண்ணன் அவர்கள், காசிராஜன் அவர்கள், சங்கர் அவர்கள், கருப்பசாமி அவர்கள், கதிரேசன் அவர்கள் மற்றும் அந்த கட்டடங்களாம் கட்டி அமர்ந்திருக்கின்ற ஒப்பந்தக்காரர் முருகன் அவர்கள், அசோக்குமார் அவர்கள் மற்றும் எங்களுடன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தை சார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், யார் பேரும் விட்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பேரெல்லாம் சொன்ன மாதிரி ஏற்று இங்கே வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்றிலிருந்து பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிய முதலமைச்சர் தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். அந்த வழியில்
நமக்கு வந்து கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபா. அதனால் விடுபட்டவங்களுக்கு பூராமே நமக்கு 2ஆம் தேதி ஒரு முகாம் இருக்குது. அதாவது புளியமரத்து அரசடியில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் 50 பேருக்கு இந்த 1000 ரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்டுருக்கு. அதில் வந்து இந்த ட்ரிப்பு நீங்கள் மனு கொடுத்துருங்க, உங்களுக்கு உறுதியாக அந்த 1000 ரூபாயும் கிடைக்கும். அதே மாதிரி கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபா, தமிழ் புதன் திட்டம் அதுவும் மாதம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவ திட்டம். இதே மாதிரி நமது கிராமத்திற்கு வந்து பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையோடு இங்கே பல்வேறு திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போ வயசானவங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க முதலமைச்சர். தாயுமானவர் திட்டம். 70 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து பெரியவர்கள் 72, 73 வயசு 2 பேர் தான் இருக்காங்க, ரேஷன் கார்டு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ஊர்லேயே வந்து உங்களுக்கு அரிசி பருப்பு ரேஷன் பொருள்லாம் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி உள்ளவங்களுக்கும் கொடுக்காங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் வந்து மொத்தத்தில் நம்ம ஊரும் புளியமரத்து அரசடி எல்லாம் சேர்ந்து 70 நபர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து என்றென்று உறுதுணையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர். அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு என்றென்று உறுதுணையாக இருப்போம். இந்த புதூர் பாண்டியர் கிராமத்திற்கு என்ன அடிப்படை தேவைகள் இருக்கின்றதோ நாங்களும் முழுமையாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அன்போடு சொல்லி, நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதியும் அவங்களும் உங்களுக்காக உறுதுணையாக இருப்பாங்க. இப்போ நாங்களாம் எங்கள்கிட்ட வழங்கக்கூடிய பெட்டிஷன்கள் பூராமே பெற்று எம்பி அவர்களிடெல்லாம் கொடுத்து முழுமையாக பெற்று தருகிறோம். அதே மாதிரி நமக்கு நிறைய திட்டங்கள் என்ன திட்டங்கள்லாம் தேவை இருக்கிறதோ முழுமையாக பெற்றுக் கொடுப்போம்னு அன்போடு சொல்லி, இந்த அரசு அலுவலர்கள் அண்ணன் சார் பிடிஓ சார் 2 பேர் வந்திருக்காங்க, அதே மாதிரி டிஎஸ்ஓ வந்திருக்காங்க, டிடி வந்திருக்காங்க, சிஎஸ்ஆர் வந்திருக்காங்க. எல்லா அலுவலர்களும் அண்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற செந்திலன் வந்திருக்காங்க. எல்லா அலுவலர்களும் உங்களுக்காகவே உழைக்கக்கூடியவங்க. இந்த அரசு வந்து உங்களுக்காக உழைக்கக்கூடிய அரசு. அதனால் நீங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த முகாமில் வந்து கொஞ்சம் மறந்துடுறாங்க, தயவுசெய்து இந்த முகாமில் அது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வந்து நீங்கள் 1000 ரூபா வேணும்னு கொடுத்துருப்பீங்க, அந்த திட்டத்தில் சொல்லலை, அதனால் கிடைக்கல. நம்ம 4 டைம் 5 டைம் மனு கொடுத்தமே கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். அதனால் இந்த ட்ரிப்பு 2ஆம் தேதி அடுத்த மாதம் அந்த முகாமில் எல்லாரும் நீங்கள் முழுமையாக அங்கே போய் மனுக்களை கொடுத்துருங்க. அதுக்கு முன்னால் வாலண்டியர்ஸ் வருவாங்க, மகளிர் சுயஉதவிலேருந்து வீடு வீடாக வருவாங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, பட்டானா பட்டா, எதுவும் மாற்றங்கள் இருக்கா, வீட்டு பட்டா, புதுசாக வீடு வேணும் அப்படின்லாம் இருந்தால் நீங்கள் முழுமையாக அந்த மனுவை கொடுத்துடலாம். அது சம்மந்தமாக நாங்கள் இந்த அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிடுறோம். அதை எல்லாம் முழுமையாக அந்த திட்டங்களை பெற வேண்டும் என்று அன்போடு சொல்லி இங்கே வருகை தந்துள்ள இந்த கிராமத்தைச் சேர்ந்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். முதல்ல என்னென்னா வேலையே கொடுக்க மாட்டேன்னாங்க. பிறகு நம்ம முதல்வர் தான் கொஞ்சம் போராடி அதுக்கு பிறகு வந்து வேலையை கொடுக்க சொல்லிட்டாங்க. சம்பளத்தை வந்து ஒரு 220 230 போட சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட்டி போட சொல்கிறோம். ஓ சரி, 280 வரை கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுத்துடலாமா? மேலே எதுவும் பேசணுமா? மேலே பேசணும். சரி, ஒரே ஒரு நிமிஷமா. அதாவது நாளும் போடணும் 300 இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்புறம் நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இவர் எம்எல்ஏ பொய் சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் நினச்சிடக்கூடாது. நாங்கள் கலெக்டர்கிட்ட பேசி கூடுதலாக கொஞ்சம் கொடுக்க சொல்லிடுறோம். இல்லை இன்னும் வேலை வந்து அதான் மேடம், நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஏஎஸ் வாங்கி ஒரு டெய்லி 100 பேர் வந்தால் சமாளிச்சிருவீங்களா? அப்போ சப்ளை சேனல் நிறைய இருக்குங்க. கூட வரமாட்டாங்களா? எவ்வளோ பேர் வருவாங்க? சரி, இப்போ நீங்கள் 100 பேர் வந்தாலும் எடுக்கிறது என்ன மாதிரி போட சொல்லிடுவோம். என்ன மாதிரிலாம் 100 பேர் வந்தாலும் போடுங்க சார், பார்த்துக்கிட்டோம் சார். சரி சரி, நீங்கள் உங்களுக்கு அடிஷனலாக இன்ஜினியர் மேடம் கொஞ்சம் பார்த்துக்கோ. 100 வந்தாலும் போட சொல்லுங்கள். வேலை இருக்குது, பணம் இருக்குல்ல. பணம் எவ்வளோமா இருக்கும்? இல்லை அடுத்த வாரம் புதன் போடுவீங்களோ? ஆமாம், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. 70 வந்தாலும் 80 வந்தாலும்